ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லரிங்கில் வந்து பேசிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மிஷினை வந்து பெடல் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் மிஷினை வந்து பெடல் பண்ண கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்குள்ளவே போக முடியும். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா நார்மலாக சின்ன மிஷினில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து சின்ன மிஷின் தான். நான் யூஸ் பண்ணுறது வந்து இதை விட பெரிய மிஷின், உஷா பிராண்டில் இதை விட பெரிய மிஷினு. ஸோ நம்மளோட டென்ஷன் டிஸ்க் எல்லாமே சின்ன மிஷினில் சைடில் இருக்கும். பட் பெரிய மிஷினில் வந்து டென்ஷன் டிஸ்க் வந்து முன்பக்கமாக இருக்கும். நான் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பெரிய மிஷின், இது வந்து சின்ன மிஷின். ஸோ நிறைய பேர் வந்து பேசிக் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன மிஷினில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஷின் வந்து சின்ன மிஷின் தான். இதை நம்ம இப்போ எப்படி பெடல் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பெடல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கு நூல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? நூல் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு அதை பெடல் பண்ண தெரியாது. ஏன்னா பெடலிங் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் வரணும். பேக் சைடு நீங்கள் சுற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட் இருந்ததுன்னா த்ரெட்டு வந்து ரொம்பவே சிக்கிக்கும். மிஷினில் வந்து ப்ராப்ளமே வந்துடும். ஸ்டிச்சிங் வந்து ஒழுங்காக விழாது. மிஷினில் கீழே வந்து ஷெட்டிலில் வந்து ப்ராப்ளம் வந்துடும். ஸோ ஆரம்பத்தில் வந்து எல்லாருக்குமே கரெக்டாக இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து சுற்றாது, பேக்லேயும் வந்து நம்மளுக்கு சுற்றும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நூல் எல்லாமே கழட்டிடுங்க. கழட்டிட்டு நீங்கள் மிஷின் பெடல் பண்ணும்போது இந்த பாருங்கள், நம்மளோட ப்ரெஷர் ஃபுட் இருக்குல்ல, நம்மளுக்கு கிளாத்தை வந்து பிடிக்கும். அது வந்து கீழே இருக்காமல் இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அதில் வந்து மேலே தூக்கும்போது அதில் கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பல்லு வந்து சீக்கிரம் தேயாமல் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பழகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வராது. ஸோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அந்த பெடலிங் வந்து கரெக்டாக வரும்னு பாருங்கள். நான் கரெக்டாக ஃப்ரண்ட் சைடில் வந்து சுற்றுறேன். ஸோ இந்த மாதிரி பெடலிங் வர்றதுக்கு ஒரு 1 டே 2 டே பக்கம் உங்களுக்கு வந்து ஆகும். ஸோ அப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பெடலிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட அந்த ப்ரெஷர் புட் வந்து பல்லு தேஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அதை மேலே தூக்கி விட்டுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பாருங்கள், எனக்கு கீழே மட்டும் கொஞ்சம் கிளியராக தெரியல. பட் எப்படி பெடலிங் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கையை வச்சு தான் வந்து சுற்றணும். காலை வந்து நம்ம அதில் பெடல் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹேண்டை வச்சு நம்மளோட அந்த மேலே இருக்கிற மிஷினோட வீலை வந்து நீங்கள் சுற்றுங்க. அதுக்கு அந்த சுற்றுறதுக்கு தகுந்தாப்பில் கீழே வந்து நம்மளோட அந்த பெடல் வந்து மேலேயும் கீழேயும் மாறும். அது எப்படி மேலேயும் கீழேயும் மாறுதோ அதே போக்கில் நீங்கள் வந்து காலை வச்சு பெடல் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாருங்கள். நம்மளோட கையை வச்சு ஃபஸ்ட்டு மேலே வந்து வீலை சுற்றணும். சுற்றும்போது நம்மளோட கால் வந்து அந்த சுற்றுற பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து பெடல் ஆகும். மேலேயும் கீழேயும் பெடல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அப்படியே தொடர்ந்து வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த வீடியோவில் வந்து நான் கீழே வந்து பெடல் பண்ணுறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியல. பட் இதுதான் வந்து ப்ரொசீஜர். உங்களோட மேலே இருக்கிற வீலை தான் ஃபஸ்ட்டு வந்து சுற்றணும். நம்மளோட மேலே இருக்கிற மிஷினில் இருக்கிற அந்த வீலை தான் ஃபஸ்ட்டு சுற்றணும். கையை வச்சு சுற்றும்போது அந்த சுற்றுறதுக்கு தகுந்தாப்பில் கீழே இருக்கிற அந்த பெடல் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். ஸோ அப்படி போயிட்டு வரும்போது நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணி உங்களோட காலை வந்து நீங்கள் பெடல் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி மேலே இருக்கிற வீலை பொறுத்து தான் நம்மளோட பெடலிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாகவே நீங்கள் 1-2 டேஸில் வந்து பெடலிங் வந்து கற்றுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும், மிஷினில் எப்படி நூல் கோர்க்கிறது, இந்த மாதிரி நிறையவே வந்து கற்றுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லரிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.